இந்த கேடு கெட்ட க்ரீம் போக போக ரூம் ஆகிட்டே போகிறான். இந்த எபிசோட் என்னெல்லாம் பண்ணுறான்னு வாங்க எபிசோடுக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோ பண்ணதில் நினச்சி ரொம்பவே கோவமாக உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து பேச வர்றாரு. இவர் பேர் பாரிஸ். இவர் வந்து ஹீரோவுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு. சரி நீ அவன் பட்டத்தில் கண்டுக்காதேங்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் சரி அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்க்குறதுலே தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு பாரிஸ் மேலே கண்டவுடன் காதல் தான். அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு படி மேலே போய் பாரிஸ் கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, பார்த்த உடனே பாரிஸ் மேலே இவ்வளவு காதல் நம்ம ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ மெல்லிசா வா சைனப் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் சரின்னு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இந்த ஸ்கூலில் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நம்பி பழகுனது இவகிட்ட தான் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஆகுறாங்க. அவளும் பேசி பேசி சைனப்பை மைக்கி க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே ஆக்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு நார்மல் லைஃப் போகுது. மெல்லிசான்னு ஒரு ஃப்ரெண்டு, பாரிஸ்னு ஒரு க்ரஷ்ஷு, பிடி சார் வந்து சொல்லித்தரதுக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் மெல்லிசா நம்ம ஹீரோயினை தீம் பார்க்கு கூட்டிகிட்டு போகிறா. ஹீரோயினும் நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்றாளேங்கிற நம்பிக்கையில் ரொம்ப சந்தோஷமாக போயிருக்காங்க. ஆனால் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே வந்தவனா இந்த கரீமு. இவன் எங்கெங்கே வந்தா மெல்லிசா இவனதுக்கு நீங்கள் வர சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே திருன்னு முழிக்கிறா மெல்லிசா. அப்புறம் தான் நீ சொன்னனால தானே அவன் கூட்டே வந்தா, எவ்வளோ தூக்கி இங்கே உட்கார வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சேரில் கொண்டு போய் உட்கார வைக்கிறா. ஹீரோனுக்கு ஒன்றுமே பிள்ளையே மெல்லிசா உன்னை நம்பி தாடி வந்தேன், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன விடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோன் என்ன கத்துனாலும் கதறினாலும் அந்த கேடு கெட்ட கரீம் கேட்கவே மாட்டேங்கிறான். ஹீரோயினை ஏதோ சேரில் உட்கார வச்சு அப்படி கயிறை வேற கட்டி விட்டுறான். ஹீரோயின் எவ்வளவோ கத்துறாங்க, அப்பயும் கேட்கல. அப்ப சொல்றான், என்னையே பகச்சுக்கிட்டேல, போயிட்டு வாமா மகராசி அப்படிங்கிறான். என்னடா பண்றீங்க அப்படின்னு மெல்லிசா கேட்கறான். அதை விடுன்னு கரியம்மா சொல்ல, மெல்லிசா உன்னை நம்புறதுனால தாண்டி எனக்கு இவ்வளோ கேவலமான துரோகம் பண்ணிட்டு உன்னை போய் நம்புறனே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விடுமா, இப்போ நீ ஒரு செம்ம ரைடுக்கு போற, உள்ள போய் என்ஜாய் பண்ணு, சரி நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம், டாட்டா பை பை see you அப்படிங்கிறான். ஹீரோனுக்கு கட்டுப்பாகுது. இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியல, ஏன்னா கையை வேற கட்டி போட்டிருக்கானுங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் கையை கட்டினது மட்டும் இல்லாமல் வாயவும் கட்டி விட்டு ஹீரோயினை அந்த ரைடுக்குள்ளே உட்கார வச்சு பட்டனே அமுத்தி விட்டுறானுங்க. அந்த ரைடு ஸ்டார்ட் ஆனால் கரு கும்முன்னு இருக்குது. ஏதோ ஒரு ஹாண்டட் ஹவுஸ்குள்ளே போகிறாங்க. கத்தவும் முடியல, அவங்களால நகரவும் முடியல, ரொம்பவே பயந்துடுறாங்க அவங்க. பாவம்ல. நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவன் இங்கே வெளியே சரிடா நம்ம வேலை வந்துச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கிளம்பிடுறான். இப்படி விட்டுட்டு போகக்கூடாதுடான்னு கூட இருக்கவனு சொல்கிறான். அதையெல்லாம் கண்டுக்காமல் இவன் பாட்டு கிளம்பிடுறான். இவ்வளோ கேடுகிட்டவன் தான் இவன். ஹீரோயின் பாவம் இங்கே ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. அவங்க நேரம்னு பார்த்து அப்பா அந்த இடத்துல தீயும் பிடிக்க அவ்வளவுதான், நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லடோய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ அவங்க வாயில் இருந்தது கழண்டு விழுந்துச்சு அவங்க கத்த ட்ரை பண்ணதில். அப்புறம் கத்துறாங்க, யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கரீம் கேனோ தோணி அது பாரிஸ் கிட்ட சொல்லியிருக்கான். பாரிஸ் நாங்கள் இன்னைக்கு இப்படிலாம் பண்ணண்டான்னு சொல்லிட்டு பாரிஸ் கடுப்பா என்ன இலவட கூட்டி வச்சிருக்கீங்க, இருடா நான் போகிறேன் அவளை போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டான டைமுக்கு போகிறதுனால பாரிஸ் தான் காப்பாத்துறாங்க. ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறாங்க. பாரிஸ் என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவர் தான் கட்டெல்லாம் ஊத்து விட்டு காப்பாத்துறாரு. ஹீரோயின் பயத்துலேயே அந்த தீ வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பாரிஸ் தூக்கிட்டு வந்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை ஜெயினப் எந்திரின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயினப் பிடிச்சி கரியமெல்லாம் ஒரு மனுஷனா, என்ன இப்படிலாம் பண்ணதுக்கு அவனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, அவனை சும்மாவே விட மாட்டேன். பாரிஸ் என்ன பண்ண நினச்சிக்கிட்டு இருக்கான், நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, நான் செத்து போயிட்டேன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, என் வாழ்க்கையில விளையாண்டுருக்கான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வருது. அவங்க பாட்டு புலம்பிட்டே வராங்க. பாரிஸ் தான் இருந்துட்டு எல்லா புலம்படியும் சகிக்காமல் கேட்டு சரிம்மா சரி விடு பார்த்துக்கலாம், நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி அனுப்பி விட்றாங்க. எங்கள் கரீம் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ட்ராயிங்னா ரொம்பவே பிடிக்கும். அவன் ரொம்ப ஆசையாக வரைஞ்சிட்டு அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி அப்பா அம்மாட்ட காட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறான். இவங்க தான் ஹீரோவோட அப்பா. இவங்க வந்து அந்த ஸ்கூலோட ஓனரு. ஆனால் இவங்க எப்போ பாரு பிஸியாக இருக்காங்க. ஹீரோ என்ன வரைஞ்சா என்ன வரையாட்டி என்னன்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் போயிடுறாங்க. ஹீரோக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அப்போசிட்டில் அவங்க அப்பா ஏதோ ஒரு வீடியோ, பழைய காலத்து வீடியோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது என்ன வீடியோ அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அதையே பார்த்துட்டு நம்ம ஹீரோவை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோ கோவமாக வருது. இப்படி ஒருத்தர் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இல்லாமே இருந்திருக்கலாமே, எதுக்கு நீங்கள்லாம் என்னைய பையன்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களையெல்லாம் அப்பா அம்மான்னு வந்துச்சு நான் பாசம் காட்டணும்னு நினச்சேன் பார்த்தீங்களா, ஏந்தப்போ தான் அப்படின்னு நினச்சி கோவத்தில் ட்ராயிங்கை கிழிச்சும் போட்டுடுறாரு. இவருக்கு வந்து லவ் கிடைக்கிறதே இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து, அதனால கூட இவர் ரொம்ப ரூடாக இருக்கலாம்.
அதனால கோவத்தில் கார் எடுத்துட்டு கிளம்ப போறாரு. கரெக்டாக கார் முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து நின்றுடுறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, இங்கே நீ அந்த பாடு படுத்துவேன், அவனை சும்மா விடுவேனா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட காருக்குள்ளே போட்டு நீ ஏறி உட்காந்துடுறாங்க. ஹீரோ இருந்துட்டே மாக்கச்சி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா காரை விட்டு இறங்குங்கிறாங்க. நான் எதுக்கிட்ட இறங்கணும், நான் உன்னை இறங்க மாட்டேன், நீ வேணா இறங்கிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கடுப்பாயி அப்படியே சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஸ்பீடில் கார் எடுக்கிறாரு. ஹீரோனுக்கு பயமாக இருக்குது. ஹீரோன் எதுக்கு இவங்க கூட ஏறி உட்காந்துருக்காங்கன்னு தெரியல, திட்டிட்டு ஏறி உட்காந்துட்டாங்க. ஆனால் அவர் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஏதோ காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஹீரோன் ஐயோ தானா அப்போ விலைக்கு வாங்கிட்டனோ சாமி அப்படின்னு பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஏதோ ஒரு கொடூர காட்டுக்குள்ளே போய் வண்டி நிறுத்திடுறாரு. அங்கே வண்டி பிரேக் டவுன் வேற ஆயிடுது. ராத்திரி நைட்டில் காட்டுக்குள்ள நின்று இவரு இப்படியே சிரின்னு சிரிக்கிறாரு, சத்தமாக சிரிக்கிறாரு. இதை கேட்டு ஹீரோனுக்கு பயமாக இருக்குது. ஏய் கரீம் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, எதுக்கடா இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் இவர் எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் கத்துன்னு கத்தி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஐயோ ஆத்தாடி பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிட்டமே நினைக்கிறாங்க. அப்படியே கட்டி பிடிச்சிடுறாரு. என்ன நினைச்சாரோ தெரியல, கத்திக்கிட்டு இருந்தவர் ஹீரோனை கட்டி பிடிச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நடு காட்டுக்குள்ளே இதுக்கு 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு நிற்குதுங்க. அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் பேக்கில் ஏதோ பிஸ்கெட் இருந்திருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோ பாட்டுக்கு. நீ என்ன பைத்தியமாடா, எதுக்கு காலையில் என்னைய பிடிச்சி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி என்னோட உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு, ஆனால் இப்போ உட்காந்து என் பேக்கில் இருந்து எடுத்து பிஸ்கெட் தின்னுக்கிட்டு இருக்கேன், ஒன்று புரிஞ்சுக்கிறதா என்னன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கெல்லாம் நடந்திருந்தா அவனை பார்த்தோன்னே செருப்பாக அடிச்சிருப்பேன். ஆனால் ஹீரோயின் ரொம்ப பாவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் என்ன மாதிரி தான் ரொம்ப கோவப்பட்டிருப்பீங்கன்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே பேசிட்டு தூங்கிடுறாங்க. ஹீரோ தோளில் படுத்து ஹீரோயின் தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு சரி நேராக ஸ்கூலுக்கே நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொன்னனால ஹீரோ கூடயே வராங்க. ஆனால் மெல்லிசாக்கெல்லாம் ஹீரோயினும் ஒன்றா வரதை பார்த்துட்டு வயிறு எரியுது. ஸ்கூல்லே ஆச்சரியமாக பார்க்குது. இதுக்கு 2 எலியும் புனியமாக தானே இருந்துச்சுங்க. இப்போ 2 பேரும் ஒன்றா காரில் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷாக்கு. ஆனால் ஹீரோவும் பெருசாக காட்டிக்கல, ஹீரோயினும் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சும்மா இல்லை, நேரப்போ மெல்லிசாவை பிடிச்சிட்டு மெல்லிசா நில்லுடி, நீ என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, உன்னை நம்பி பழகினதுக்கு என்ன எவ்வளோ கேவலமாக கரீம்கிட்ட மாட்டி விட்டுருக்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, கேவலமானவ, கேவலம் முடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலே கேவலமாக பேசுது. இவன் எங்கே இருந்தா தெரியுமா, நேற்று கரீம் கூட தான் ஒன்றா இருந்திருக்கா, இவங்க கரீம் கூட 2 பேரும் என்னமோ நடந்திருக்க போலன்னு தப்பாக பேசுகிறாங்க. என்னடா எல்லாரும் பேசுகிறீங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா, தப்பாக மட்டும் பேசிட்டாங்க. ஹீரோனை பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ வந்து அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு கரீம் தாண்டி நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னு ஸ்கூல் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் ஹீரோனுக்கு கடுப்பாயிருது. என்னடி சொன்னேன்னு சொல்லிட்டு நேராக வெறி கொண்டு ஓடுறாங்க. டே கரீம் நாயே அப்படின்ட்டு அங்கே போயிட்டு டேய் கரீம் வாடா, என்ன ஸ்கூல் ஃபுல்லாக சொல்லி வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. சைனம் நேற்று நடந்ததில் நீ ரொம்ப டயர்டாக இருந்திருப்ப, ரெஸ்ட் எடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. கரீம் என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம் நேற்று நம்ம 2 பேர் இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ன்ட்டே உசுப்பேத்துறான். ஹீரோனுக்கு கடுப்பாகுது. மேலும் ஹீரோயின்கிட்ட வந்து தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்கான். அதில் கடுப்பான ஹீரோயின் இருந்துட்டு டேய் நாயை உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனையும் தடுத்து எல்லாரும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பாரிஸ்லாம் டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடி சார் இருந்துட்டு என்னம்மா ஆச்சுன்னொன்னே இல்லை சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க, கரீம் இப்படி போனவன் நான் நினைக்கவே இல்லை, அவன் கேடு கெட்டவன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ கேடு கேட்டவன்னு எனக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. இவரும் வந்துட்டு சரி விடுமான்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்து மெல்லிசா கடுப்பாகிறா. என்ன நம்ம அப்பாவும் இவளும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுக்கு ஹீரோனும் ஒன்றாவதுலேயே கடுப்பு, இப்போ அப்பா கூட அவள் இருக்கிறத பார்த்து இன்னுமே கடுப்பாயிருது. அதனால இந்த மெல்லிசா ஹீரோனோட அம்மா நம்பர் எப்படியோ எடுத்து ஆண்டி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் பொண்ணு ரொம்ப கேவலமான பொண்ணு, ஏதோ ஒரு பையன் கூட நேற்று தங்கி இருந்தாலாமா, உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்குறேன்னு சொல்லிட்டு அவள் எங்கேயோ போய் தங்கியிருக்கா, பையன் கூட தான் இருந்திருக்கா அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்குனா சரியான கடுப்பு. விட்டு சிரிக்க வேற செய்கிறா பாருங்க இவ. அப்புறம் பாரிஸ் ஹீரோவை கூப்பிட்டு பேசிட்டாரு. டே என்னதான் இருந்தாலும் அவள் ஒரு பொண்ணுடா, அவள் ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுவேன், நீ போய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஏன் ஸ்கூல் ஃபுல்லாக போய் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. டே உனக்கு என்னடா அவள் பெரிய இவளாவ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு இவன் இன்னும் திருந்தலமாமா. இப்படி இவன் ஹீரோயினை பற்றி கேவலமாக சொல்லியிருக்கான். அவங்க அம்மாவுக்கு வேற மெல்லிசா சொல்லிட்டா. இனி நடக்கும் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருந்தால் தான் கண்டினியூ பண்ண முடியும். டாட்டா பை பை, see you, love you all.